பிரேஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான கர்த்தாவே, காலை விடைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை விடையிலும் உம்மை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து போகவும் நீர் செய்த நன்மைகளை சாட்சியாக சொல்லி உடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்வதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். நினைத்து பார்க்கவே என் நெஞ்சம் நடுங்குதே, நீசன் என் மேலே வைத்த அன்பையே. நினைத்து பார்க்கவே என் நெஞ்சம் நடுங்குதே, நீசன் என் மேலே வைத்த அன்பையே. மறந்து விட்டேனே, உலகை மறந்து விட்டேனே, மறந்து விட்டேனே, உலகை மறந்து விட்டேனே. நேசர் மார்பினில் நான் சாய்ந்து விட்டேனே, நேசர் மார்பினில் நான் சாய்ந்து விட்டேனே. நினைத்து பார்க்கவே என் நெஞ்சம் நடுங்குதே, நீசன் என் மேலே வைத்த அன்பையே. எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து போவோம். யாத்திராகமம் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். எனக்கு பயப்படும் பயத்தை உனக்கு முன் செல்லும்படி செய்தேன், நீ செல்லும் இடம் எங்கிலும் உள்ள ஜனங்கள் எல்லோரையும் கலங்கடித்தேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த வார்த்தை தாம் ஊழியத்திற்கென்று அழைத்த மோசையை பலப்படுத்தும்படியாக அவரோடு கர்த்தர் பேசினது என்பதை அறிவோம். ஏனென்றால் அவர் அழைத்த போது ஒரு வார்த்தை சொல்லுகிறார். நான் பேச அறியாதவன் என்று சொல்லவில்லை, எனக்கு வாய் சரியில்லை என்று சொல்லுகிறார். நான் மந்தனாவு உள்ளவன், திக்குமாயன், ராஜா முன்னால பேசுறதுக்கு எனக்கு எந்த விதமான தகுதியும் இல்லை என்று சொல்லும்போது கர்த்தர் ஒரு ஜனத்துக்கே நீ எங்கெல்லாம் போகிறாயோ அங்கெல்லாம் இருக்கிற ஜனங்கள் எல்லோரையும் உன்னை கொண்டு நான் கலங்கடித்தேன், உன் வாயை குறித்து நீ பயப்படாத வா என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஜனங்களே, நம்மை அழைத்தவர் மிகவும் உண்மை உள்ளவர். கர்த்தரது சொற்கேட்டு அவர் நடத்துகிற பாதைகளில் நாம் செல்லும்போது நம்மை எதிர்த்து வருகின்றவர்கள் அநேகராய் இருப்பார்கள். ஏன் நம்மை பரியாசம் செய்து எப்படியாய் நிலை குலைந்து கீழே விழமாட்டோமா என்று சிலருக்குள்ளே சில ஆவிகள் முயற்சி செய்து கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட வேளைகளில் நாம் கர்த்தர் சொல்லுகிறதை மட்டும் கேட்டு நடக்கும்போது, அது என்ன பாதையாக இருந்தாலும் அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை கேட்டு நாம் நடக்கும்போது நம்மை காண்கிற ஜனங்கள் பயப்படும்படியான காரியங்களை கர்த்தர் தொடர்ந்து செய்வார். இதுதான் அந்த வேளையில் அவர் நமக்கு கொடுக்கிற பெரிய பலனாயிருக்கும். வேதத்தில் உள்ள தேவதாசர்களை பாருங்கள், எல்லோருடைய வாழ்விலும் இப்படிப்பட்ட சம்பவங்களை நாம் பார்க்கலாம். அவர்களே மிரண்டு போக்கக்கூடிய அளவிற்கு, ஆனால் எதிரிகள் கண்டு கலங்கும்படியான காரியங்களை அவர்களுக்காக கர்த்தர் செய்து முடித்ததை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். சங்கீதம் 34:1 தாவீது சொல்வதை பாருங்களேன். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதிக்கும் துதியே மகிமையான காரியங்களை எனக்காக கர்த்தர் செய்ய அதை அழைக்கும், அந்த துதி செய்து முடிக்கும் என்பதை என்ன அழகாக சொல்லுகிறார் பாருங்கள். எனவே துதிப்போம், கர்த்தர் சொல்லுகிற பாதையிலே நடப்போம், பயமில்லாமல் செயல்படுவோம். கர்த்தர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள தெளிவான ஆவியை கொடுத்திருக்கிறார். செயல்படுவோமா? இதை விளக்கும்படியாக ஊழியத்தினுடைய ஆரம்ப நாட்களிலே அநேகர் என்னை பரியாசம் பண்ணின போது நடந்த ஒரு காரியத்தை இன்றைக்கு நான் சாட்சி சொல்ல கர்த்தர் எனக்கு அனுமதி தருகிறார். எனவே நான் சொல்லுகிறேன் பிரியமார்களே,
கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே 150 பாடல்களை 11 நாட்களில் எழுதி முடித்து அந்த பாடல்களை வெளியிடுவதற்குள்ளான தொகையை காணிக்கையாக 50,000 எனக்கு கர்த்தர் கொடுத்தார். ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால் 50,000 எவ்வளோ வார்த்தை யோசித்து பாருங்க. ஏறக்குறைய இப்போது ஒரு 25 லட்சமாக இருக்கும். அதுதான் நான் கையில் வாங்கின முதல் காணிக்கை. இந்த காணிக்கையோடு நான் தேவனுடைய கிருபையினாலே ஸ்ரீ ஆடியோஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆடியோக்குள்ளே போய் நான் பாடல்களை பாடுவதற்காக ஒரு மியூசிக் டைரக்டர் விஜய் என்பவரை புக் பண்ணி அந்த நடிகை போனப்ப அவர் ஒரு அருமையான ஒரு ஆவிக்குரிய சகோதரர். உடனே அவர் சொன்னார், என்னை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது, இவருடைய வாழ்க்கையை தேவன் செஞ்சதை பாருங்கள். ஏன்னா வாசிக்க வந்திருக்கவங்க எல்லாருமே சினி ஆர்டிஸ்ட்டு, ரொம்ப பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டுங்க. அவங்க அந்த ஸ்டுடியோவில் உட்காந்துருக்காங்க. அவங்க சொல்லியா ஸ்தோத்திரம் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், என்ன பேர் ஸ்தோத்திரம்னு சொல்கிறாங்கன்னு. இல்லை நான் எப்போவுமே ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னால் ஸ்தோத்திரம்னுவேன், அதனால் எனக்கு பேரையே ஸ்தோத்திரம்னு வச்சுட்டாங்க இங்கே ஸ்டுடியோவில் அப்படியான்னு. அப்போ நான் என்னுடைய சாட்சி சொன்னேன். அதில் அவங்க ஒருத்தர் உட்கார்ந்துருந்தார். அந்த தம்பி பேர் விஜய். அவர் தான் கீபோர்ட் பிளேயர். ரொம்ப, அதாவது நான் சொல்லுங்க, ரொம்ப நேர்த்தியாக வாசிக்கக்கூடியவர், ஸ்டுடியோவில் வாசிக்கிறவர். அதனால் நான் அவர்கிட்ட சொல்லி முடித்தோடனே என்னை அவர்கிட்ட கூப்பிட்டாரு. சின்ன வயது பிள்ளை தான். கிட்ட கூப்பிட்டு கேட்டார், பாஸ்டர் நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையானார். ஏங்க அப்படின்னா, இல்லைங்க சினிமா பாட்டு எழுதுகிற கண்ணதாசனை பார்க்கும்போது நிறைய குடிச்சிட்டு 2 வரி தான் எழுதுவாராம். அந்த குடி போதையில் அவ்வளோதான் எழுத முடியுமாறு. அந்த போதை வேறங்க, எனக்குள்ளே இருக்குது பரிசுத்த ஆவி. இது வேறு விதமான ஒரு ஆசீர்வாதம். உண்மையாக உங்களுக்கு வேணும்னா என்னுடைய டைரி கொண்டு வந்து காட்டுறேன், நீங்கள் பாருங்கள் அப்படின்னா. ஐயோ நான் நம்புறேன்னு சொல்லிட்டு, உங்களுக்கு நான் இனிமேல் உங்களுக்கு எப்படி கூப்பிட போகிறோம் தெரியுமானாரு. என்ன அப்படின்னு, உங்களுக்கு பேரே இனிமேல் அற்புதம்னு கூப்பிட போகிறோம் நாங்கள். அப்படியா, இது சோத்திரம், நீங்கள் அற்புதம் அப்படின்னாங்க. சரிங்க, எல்லாமே பிராமின்ஸுங்க எல்லாரும் சிரிக்க ஆரம்பித்தாங்க. சரி சொல்லி முடிச்சுட்டு, இன்னும் எனக்கு இந்த பாடல்கள் வந்து நீ இது பண்ணணும், எனக்கு ஆர்கனைசேஷன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் எனக்கு கூப்பிடுங்க. நாங்கள் கூப்பிட்டு நாள் வர நேரத்தை நான் ஃபோன் பண்ணி கேட்டப்போ சொல்லிட்டாங்க, இல்லை பாஸ்டர் முன்னால் ஒரு பெரிய பாடகி பி சுசீலா அவங்களுடைய ஒரு இது ப்ரோக்ராம் இருக்குது, அதுக்கு நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னாங்க. ஏன் அவங்களுடைய ப்ரோக்ராம் பண்ணும்போது பண்ணிக்கிங்க. இல்லை சிங்கப்பூர்லேருந்து ஒரு பெரிய ஆர்கன் ஒன்று, அதாவது அந்த பியானோ செட்டு ஒன்று அங்கேருந்து வருகிறது. அது வந்து அவங்களுக்கு தான் முதல்ல நாங்கள் அதை பாடிட்டு அவங்களுக்காக யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வரோம் அப்படின்னாங்க. நான் சிரிச்சேன், ஏன் எனக்கு யூஸ் பண்ணக்கூடாதா முதல்ல அப்படின்னு. ஐயோ இல்லை அவங்க சினிமா பாடகி, அவங்களுக்கு தெரியும், கான கோகிலம் அவங்க பேர் அப்படின்னாங்க. அப்படியா, ரொம்ப சந்தோஷம், சரிங்க ஐயா, அவங்களுக்கே நீ யூஸ் பண்ணிட்டு எனக்கு கூப்பிடுங்க. நாங்கள் 2 வாரம் ஆச்சு, 3 வாரம் ஆச்சு, அவளுக்கு வந்து ஷெட்யூல் டைட் ஆகிடுச்சு. அப்போ நான் ஃபோன் பண்ணி விஜயும் அங்கே இருக்கிற மேனேஜரையும் கேட்டேன், என்னப்பா என்ன எனக்கு கூட தள்ளி போட்டுக்கிட்டு இருக்கீங்க, எனக்கும் நிறைய வேலைகள் இருக்குது, அதனால் கொஞ்சம் எனக்கு காரியம் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னேன். உடனே அவங்க சொன்னாங்க, சரிங்க பாஸ்டர் நாளைக்கு வந்துடுங்க பின்ன அப்படின்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு மறுநாள் அதனுடைய ரெக்கார்டிங்கில் பாடுவதற்காக 10 பாட்டு எடுத்துக்கிட்டு நாங்கள் புறப்பட்டு நாங்கள் போயிட்டோம். அங்கே போகிறதுக்கு முன்னால் அவர் இவருக்கு சொன்னார், பாஸ்டர் என்ன நடந்துச்சு அப்படின்னார். ஏன் நாளைக்கு நீங்கள் வாங்க அப்படின்னார். மறுநாள் அங்கே போனால் அங்கே ஒரு பெரிய அவங்க மேலே ஒரு புது ஆர்கன் உணங்க வச்சுருக்கிற அந்த இடத்துல இந்த கீபோர்டு சொல்லுவாங்க பாருங்கள், அது வைக்கப்பட்டிருந்தது. இன்னும் ஒன்றுனோ இதெல்லாம் பிரிக்காமல் அப்படியே பார்சலாகவே இருந்தது. வந்த உடனே எல்லாரும் வந்து நின்று கை கூப்பி நமஸ்தே சார் அப்படின்னாங்க. என்னங்க அப்படின்னா, நிஜமாவே உங்கள் பேர் அற்புதம் தான் அப்படின்னாங்க. என்ன சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன். இங்கே பாருங்கள் சார், நேற்று வரையில் காத்துக்கிட்டு இருந்தோம், அந்த அம்மாவுக்கு அவங்க பாட போயிட்டாங்க. அவங்க ஒன்று முடிச்சா இருக்கிற ஆர்கனை வச்சு எனக்கு பாட்டை எடுங்க, எனக்கு டைம் இல்லை, எனக்கு ஸ்டூடியோவில் எனக்கு நிறைய வேலை இருக்குது, நான் சினிமாவில் பாடிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டாங்க அந்த அம்மா. அவங்க சரின்னு சொன்ன உடனே நான் உங்களுக்கு டைம் கொடுத்தோம் பாருங்கள், கரெக்டாக நேற்று சாயந்தரம் இந்த ஆர்கன் வந்து இறங்கிடுச்சு. இப்போ இதை வச்சுக்கிட்டு முதல்ல இதை பிரித்து நீங்கள் ஜெபம் பண்ண உடனே பிரித்து உங்கள் பாடல்களுக்கு தான் நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம்னு சொன்னாங்க. நான் அப்படியே பார்த்து உடனே அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் ஸ்தோத்திரம் அப்படின்னு நாங்கள் எல்லாரும் சொல்லிட்டு, அந்த நாளிலே அந்த பாடல்களுக்கு உண்டான காரியங்கள் அவர்கள் எடுத்து அந்த நாளிலே அந்த ரெக்கார்டிங் நடத்த கர்த்தர் உதவி செய்தார். பாருங்கள் பிரியமானவர்களே, நம்மளை எங்கெல்லாம் நம்மளை கொண்டு போகிறாரோ, நமக்கு முன்பாக இருக்கிற ஜனங்கள் கலங்கும்படியாக நாமல்ல அவர் காரியம் செய்வார். அதுக்கு நம்ம ஒன்று தான் செய்யணும், கர்த்தரை துதிக்கிறதையும் நமக்கு கொடுத்த காரியங்களை சரியாக அவருக்கு செய்கிறது நாம் உண்மையாக இருக்குமையானால் எங்கே போனாலும் இதுவரையிலே செய்யப்படாத அதிசயங்களை எல்லாம் உன் ஜனங்களுக்கு முன்பாகவும் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அது மட்டுமில்லை, கர்த்தர் சொன்னபடி நீ செல்லும் இடங்கள் எல்லாம் உள்ள ஜனங்கள் எல்லோரையும் கலங்கடிப்பேன். எனக்கு பயப்படும் பயத்தை, நமக்கு இல்லை அவருக்கு பயப்படுகிற பயத்தை நாம் எங்கெல்லாம் போகிறோமோ அங்கே உண்டு பண்ணுவாராம். உற்சாகமாக இருக்கலாமா? நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்களை அந்த பரம தகப்பனே, ஐயா உடைய கிரியைகள் பயங்கரமானவைகள் ஐயா. இன்றைக்கி கேட்ட இந்த சத்தியத்தின்படியாக என் தேவன் தாமே எங்களை நீர் அழைத்து அனுப்பும்போது நாங்கள் பயந்தாலும் அந்த பயத்தை நீக்கி எங்களை அனுப்பும்போது, கர்த்தாவே உமக்கு பயப்படுகிற பயத்தை எங்களுக்காக நீர்
எங்கள் முன்பாக இருக்கிற ஜனங்களுக்கு முன்பாக செய்து அவர்களை கலங்க செய்கிற தேவன் என்று சொல்லியிருக்கிறேன். எனவே அவங்க கலங்கிறதுக்காக அல்ல ஆண்டவரே, அவங்க உண்மை ஏற்றுக்கொள்ள பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. Thank you.